வெல்கம் டியர் சில்ட்ரன் ஆஃப் காட். கர்த்தருடைய சமாதானம் நம்ம எல்லாரும் கூட இருப்பதாக. பிகமிங் அ காட்லி விமன், காட்லி ஒய்ஃப் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிகமிங் அ காட்லி விமன்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்லியிருக்கிறது தான் விஸ்டம் இல்லையா? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஸோ அந்த ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயா நம்ம கிட்ட இருக்கிற இன்னும் சில குறைவுகளெல்லாம் மாத்திட்டு எப்படி புத்தியுள்ள ஸ்திரீயா மாறலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். The wise woman builds her house, but with her own hands the foolish one tears hers down. Proverbs 14:1. இங்கிலீஷ்ல wise woman தான் போட்டிருக்கு. விஸ்டம்ன்றது ஞானம். தமிழ்ல புத்தியுள்ள ஸ்திரீ அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ புத்தின்றது வந்து அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம இந்த ஞானம், புத்தி, அறிவு மூணுக்குள்ள டிஃப்ரென்ஸை வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த புத்தியும் ஞானமும் கிட்டத்தட்ட இன்டர் கனெக்டட் தான், ஒரே இதுதான். புத்தின்றதை வந்து இங்கிலீஷ்ல அண்டர்ஸ்டாண்டிங்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நம்ம எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறோன்றப்ப நம்மளுக்கு வந்து அது ஞானமாக வெளிப்படுது. ஞானம்னு பார்க்குறப்போ நம்ம யோசித்தோம், உலக பிரகாரமான ஞானம் மெய்ஞானம்ன்றது தான் பரத்துல இருந்து வருகிற ஞானம். ரட்சிக்கப்பட்ட எல்லோருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சதுனால கர்த்தர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. யார் சொல்றாங்க? கர்த்தர். அப்ப ஆலோசனையும் மெய்ஞானமும் கர்த்தருடையது. ஸோ காட் தான் நம்மளுக்கு டிவைன் காட்லி விஸ்டம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது எப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள வந்த உடனே. இந்த மெய்ஞானம் உள்ள விஸ்டமான விமன், வைஸ் விமன் தான் வீட்டை கட்டுறாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம எல்லாரும் வைஸ் விமனா இருக்கோமா அப்படின்ட்டு நம்மளே நிதானிச்சு அறிய போறோம். நம்மகிட்ட இருக்கிற சில விஷயங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் இனிமே நம்ம வாழ்க்கையில இருந்து நீக்கிக்கலாம். யாக்கோபு 3வது அதிகாரம் 17வது வசனத்துல இந்த பரத்துல இருந்து வருகிற ஞானம், இந்த மெய் ஞானத்தை பத்தி அது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறது தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சவாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. ஜேம்ஸ் 3:17. But the wisdom that comes from heaven is first of all pure, then peace-loving, considerate, submissive, full of mercy and good fruit, impartial and sincere. இந்த மெய் ஞானம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற இந்த 7 விஷயத்தை வச்சுதான் நம்ம கிட்ட எவ்வளோ ஞானம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். பரத்துல இருந்து வருகிற ஞானம் முதலாவது எப்படி இருக்கான்? சுத்தமுள்ளதா இருக்கான். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்தவனே முதல்ல நம்ம பாவ அறிக்கை செஞ்சு நம்மளுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க சொல்லி ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்படுறோம் இல்லையா? இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா போய்கிட்டே இருக்குல்ல. நம்ம எப்போ ஆண்டவருக்குள்ள வர்றோமோ அந்த டைம் நம்ம வந்து ஆண்டவர் மேல பிரியம் வச்சு நம்மளோட பாவங்கள் எல்லாத்தையும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால நம்மளை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம திரும்ப உலக வாழ்க்கைக்குள்ள போகும்போது திரும்ப பாவத்துல விழுந்தாலும் கூட மறுபடியும் ஆண்டவர் கிட்ட வந்து சேரும்போது நம்ம மறுபடியும் மறுரூபமாக்கப்படுறோம். ஸோ இந்த சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நாள்ல முடிஞ்சு போகிறதே இல்லை. நம்ம டில் எண்ட் இருக்கணும். அப்போ என்ன பண்றது? கர்த்தரை எப்போது நம்மளுக்கு முன்பாக வைத்திருக்கும் போதுதான் நம்மளுக்குள்ள அந்த பாவம் நம்ம செய்யும் போது அந்த உணர்வு நம்மளுக்குள்ள உண்டாகி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளை கிளென்ஸ் பண்ண சொல்லி கேட்போம். நம்மளுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிற இடம், நம்மளை கிளீன் பண்ற ஒரே இடம் ஆண்டவருடைய சமூகம் மட்டும்தானே. ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து சுத்தத்தை எதிர்பார்க்கறது எல்லா காரியங்கள்லையும், நம்மளுடைய சரீரத்திலையும், நம்மளுடைய ஆத்மாலையும், நம்மளுடைய ஆவிலையும், எல்லாத்துலயும் நம்ம சுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம தப்பு செய்யும் போது நம்மளுக்கு உணர்த்துவாரு உள்ள இருந்து. அப்போ நம்மளோட மாம்சமும் கரை திரையற்றதா இருக்கணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. கண் விளக்கா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களோட கை உங்களுக்கு இடர்கள் உண்டாக்குனா அதை அவித்து போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம எப்பவுமே கிளீனா இருக்கணும்ன்றது தான் ஆண்டவருடைய சுத்தமா இருக்கு. ஆனா ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்களோட இருதயம் ரொம்ப கருக்குள்ளதாயும் கேடுள்ளதாயும் இருக்கும். எல்லா கெட்ட காரியங்களும் இருதயத்துல இருந்துதான் புறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இந்த இருதயத்தை என்ன பண்றது? இருதயம் நம்மளுக்கு புதுப்பிக்கப்படுகிறதுனால நம்ம மறுரூபமாகிறோம் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஸோ நம்மளோட இருதயம் ஒவ்வொரு வாட்டியும் கிளீன் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போக போக நம்மளோட இருதயம் திரும்ப கரப்பட்டதா ஆகிக்கிட்டே இருக்கும். Matthew 12 ஜீசஸ் சொல்லியிருக்கிறார்ல, ஒரு அசுத்த ஆவி அவனை விட்டு போயிட்டு வெளியிடங்கள்லாம் சுத்தி தெரிஞ்சு அவனோட மறுபடியும் அவன் இருதயம் வந்து ஒழுங்கற்றதா இருக்கிறத பார்த்தா, நல்லா ஜோடிக்கப்பட்டதாயும் வெறுமையாவும் இருந்ததுன்னா
திரும்ப 7 ஆவிகளை கூட்டிட்டு வந்து உள்ள உட்காந்துரும். அதே மாதிரி தான் நம்மளோட பாவமும் கூட. நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தோடனே நம்மளை விட்டு போயிடுது. ஆனா நம்ம அப்போ நம்மளோட இருதயத்தை ஆண்டவருடைய வார்த்தைகளினாலும் கர்த்தருடைய வசனங்களினாலும் நிரப்பலை அப்படின்னா மறுபடியும் அந்த பாவங்கள் நம்மளகிட்ட வந்து ஒட்டிக்கும். ஸோ நம்ம அடிக்கடி நம்மளை கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டுட்டே இருக்கணும். நம்ம வந்து கழுவப்படணும் ஆண்டவரால அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஞானத்தோட முதல் பாகமா யாக்கோபு சொல்றார். கருத்துல இருந்து வரைக்கிற ஞானம் முதல்ல சுத்தம் உள்ளதாயும். ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டா இருக்கிறது மேக்சிமம் விமன் தான். விமன் ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகள், கோபம், வைராக்கியம், இது எல்லாமே வந்துட்டு நம்மளை விட்டு விலகி போகும்போது தான் நம்மளுக்குள்ள இந்த சுத்தம் உருவாகுது. ஸோ இந்த உலக பிரகாரமான ஞானம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுல இந்த வைராக்கியம், கோபம், துர்ச்செயல்கள் இதெல்லாம் வருது இல்லையா? அது எதுவுமே நம்மளுக்கு வராம முதல்ல ஆண்டவர் சொல்றது மெய்ஞானத்துல நம்மளுக்கு சுத்த இருதயம் தான் வேண்டுமா. சுத்த இருதயம் இருக்கிறவங்க தான் தன்னோட குடும்பத்தை கட்ட முடியும். அடுத்தது சமாதானம், இங்கிலீஷ்ல பீஸ் லவ்விங். நம்ம ஜீசஸோட பேரு சமாதான பிரபுன்னு சொல்றோம். ஸோ சமாதானத்தை அளிக்கிற தேவன் யாரு? நம்மளோட கர்த்தர். அந்த சமாதானத்தை நம்ம காட்ல இருந்து பெற்றுக்கிட்ட சமாதானத்தை நம்ம உலகத்துக்கு கொடுக்கறவங்களா மாறுறோமா? நம்ம சமாதானம் கொடுக்கறவங்களா, சமாதானம் பண்ணுகிறவங்களா மாறினோம்னா நம்ம புத்தியுள்ள ஸ்திரியா நடந்துக்கிறோம்னு அர்த்தம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள்னு வேதம் சொல்லுது. குடும்பத்துக்குள்ள சமாதானம் உருவாகிறதும் சமாதானம் அளிக்கிறதுக்கும் எல்லாமே முடிஞ்சது ஒரு கேர்ளால. கண்டிப்பா நம்ம ஒரு சில இடங்கள்ல பொறுமையா போனோம்னா நம்மளால சமாதானத்தை உண்டாக்க முடியும். அதே நேரத்துல நம்ம நினைச்சோம்னா ஒரு சாதாரண பிரச்சனையை ஊதி பெருசாக்கி பெரிய ப்ராப்ளமா கூட மாற்ற முடியும். பட் புத்தியுள்ள ஸ்திரியா இருக்கிறவங்க சமாதானம் நடப்பிக்கிறவங்களா தான் இருக்கணும். நமக்கே சமாதானம் இல்லாத நிலைமையா இருக்கே அப்படின்னு யோசிச்சா கர்த்தருடைய வேதம் சொல்லுது, உங்களுடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. நம்ம கர்த்தருடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து அவரோட வேத வசனங்கள்ல தியானமா இருந்தோம்னா நம்மளுக்கும் சமாதானம் தேவன் கொடுப்பாரு. தேவன் உலக பிரகாரமா கொடுக்குற சமாதானம் இல்ல. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம் நம்ம இருதயத்தை ஆண்டு கொள்ளுமா. நம்ம தப்பே செய்யாம நம்ம ரொம்ப நெருக்கப்படுறோம், ஒடுக்கப்படுறோம்னா நம்மளுக்கு துணையா தேவனே எழுந்தருள்வாரு. இதுதான் யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்க. நம்ம பாட அனுபவிச்சு அதன் மூலமா நம்ம வந்து அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளுக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை சுதந்திரிச்சு கொள்றதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோன்றது தெரிஞ்சு இந்த லேசான உபத்திரவத்தை கொஞ்ச காலத்துல நீங்கி விடுற இந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் தேவன் மகிமையா நம்மளுக்கு மாற்றி தருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம எல்லாம் பொறுமையோட இதை சகிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும். அதோட தேவனுடைய நீதி நடப்பிக்கப்படும். நம்ம கோபம் உண்டாகி நம்மளுடைய வார்த்தைகளையும் நம்மளோட ஆக்ஷன்ஸையும் நம்ம கோபமா வெளிப்படுத்தும் போது தேவனுடைய நீதி செயல்படுத்த முடியாம போகலாம். ஸோ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய செயல்பாடுகளுக்கு காத்திருந்து நம்ம சும்மா இருக்கும் போது கர்த்தரே நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் அறிஞ்சு கொள்றபடியா நம்மளோட தேவன் இருக்காருங்கிறத நிச்சயமா காட்டுவாரு. Proverbs 31ல குணசாலியான ஸ்திரீலையே சொல்லப்பட்டிருக்கா, அவள் தன் ஜீவனாலெல்லாம் தன் கணவனுக்கு தீமையல்ல நன்மையே செய்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கிறவங்க நம்மளுக்கு சமாதானம் இல்லைன்னா நம்ம தேவனிடத்துல கேட்கணும். தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ற பலன் தான் நம்மளுக்கு முடிவு பரியந்தம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஏன்னா கர்த்தரிடத்தில் பலம் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான்னு எழுதியிருக்கு. நம்மளுக்கு இந்த உலக பிரகாரமான மனுஷங்க யாருமே ஹெல்ப் பண்ணாத சூழ்நிலையில கூட நம்மளுக்கு தேவன் சமாதானத்தை தர்றதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. ஸோ சிறுமப்பட்ட நம்ம அவர் உயர்த்துவாரு, கண்டிப்பா உயர்த்துவாரு. நம்மளை மோசமா பார்த்தவங்க கண்களுக்கு முன்பாக நம்மளை மேன்மைப்படுத்துவாரு. ஆனா நம்மளோட கோபத்தை வெளிக்காட்டி நம்மளுடைய கிரியைகளை கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள அடக்கி வச்சோம்னா தேவன் நம்மளுக்கு நீதியை சரி கட்ட உண்மையுள்ளவரா இருக்கிறார். அதனால சமாதானத்தை விரும்புவோம். அடுத்தது சாந்தம். இந்த சாந்த குணம் நம்மளுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு வேதத்துல எல்லா இடத்துலயும் பாக்குறோம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஸோ இந்த சாந்த குணம் அப்படிங்கிறது என்ன? மோசைய வந்து என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் சாந்த குணம்னு ஆண்டவர் வந்து சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாரு. அதோட பெண்களா இருக்கிற நம்மளுக்கு புறம்பான அலங்கரிப்பை தாண்டிலும் நம்மளுக்கு உள்ளத்துல இருக்கிற சாந்தமும் அமைதல் உள்ள ஆவிதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 9வது அதிகாரத்துல போட்டிருக்க மதிக்கெற்ற ஸ்திரீ வந்து வாயாடியாயும்
ஒன்றும் அறியாதவங்களை போலவும் இருக்கிறாங்களாம். அப்ப மதியற்ற ஸ்திரீக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது தான் சாந்த குணம்னு பாக்குறோம். அப்ப நம்ம ஒழுங்கின்மையா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு கோவப்பட்டுட்டு நம்மளோட மாம்சத்தின் கிரியைகளையே எப்பயுமே நடப்பிச்சுட்டே இருப்போம் அப்படின்னா நம்மளால சாந்த குணத்தை பற்றி கொள்ளவே முடியாது. நம்மளுக்கு சாந்த குணம் பெற்றதுக்கு நம்மளுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்கப்பட்டிருக்க மோசையை பார்ப்போம். மோசே ஆண்டவர் முதல்ல முச்சடியில அவருக்கு தரிசனமானதுல இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாரு. நம்ம தேவனுடைய வார்த்தைகள் கீழ்ப்படுகிறதா நம்மளுக்குள்ள சாந்த குணம் வளர்றதுக்கு முதல் படியா இருக்கு. ஜென்ம சுபாவம்னு சொல்லுவாங்க. சில பேர் பிறந்ததுல இருந்து அவங்களுக்கு இந்த சாந்த குணம் இல்லாத ஒரு கேரக்டரா இருக்கலாம், சட்டுன்னு பேசுறதாகவும் அடமெண்டான கேரக்டராகவும் இருக்கலாம். ஆனா அது எதுவுமே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம புதுசா வேத வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்னு பாக்குறோம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்த ஸோ வி ஆல்ரெடி born again அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த காரியங்கள்லாம் இன்னும் என்கிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னா தேவனிடத்துலதான் நம்ம அதுக்கு ஹெல்ப் கேட்கணும், அதுல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு. ஏன்னா நம்ம தேவன்கிட்ட எவ்வளோ நெருங்குறோமோ அப்ப நம்ம ஆண்டவருடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சுபாவங்களை மாற்ற ஆரம்பிப்போம். ஆண்டவருக்கு பிரியமானபடி நடக்கணும்ன்ற எண்ணங்கள் நம்மளுக்குள்ள வரும். அந்த நேரத்துல நம்மளால இந்த சாந்த குணத்தை பற்றி கொள்ள முடியும். ஆனா உடனே வரலன்னா சோர்ந்து போகக்கூடாது. இப்ப ஒரு வாட்டி 2 வாட்டி ட்ரை பண்ணேன், ஆனாலும் நான் கோவப்பட்டுட்டேன், அந்த இடத்துல என்னால சாந்த குணமா இருக்க முடியல, ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழ முடியாதபடி நான் திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கேன், இல்லாட்டினா நான் அரகெண்டா நடந்துட்டே இருக்கிறேன், நான் மற்றவங்கள ஹர்ட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம பல முறை நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா 7 முறை விழுந்தாலும் நம்ம எந்திரிக்கணும். நம்மளுடைய சோதனைகளையும் போராட்டங்களையும் நம்மளுக்கு உதவி செய்ய தேவன் நம்ம கூட இருக்காரு. இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலையும் உட்படுத்தப்பட்டு அவர் சோதனையில் இருக்கிற நம்மளை அதுல இருந்து தப்பு சொல்ல வழியையும் போக்கையும் உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறாரு, நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. ஸோ நம்ம எவ்வளவு நம்மளால முடியுமோ நம்ம உண்மையிலே ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது ஞானம்னு பார்த்தோம்னா ஞானத்துக்கு கீழே இவ்வளோ காரியம் வருது. அந்த 7 காரியங்களுக்கு தான் ஞானம்ன்ற ஒரு வார்த்தைக்குள்ள அடங்குதுன்னு பாக்குறோம். அப்ப சாந்த குணமும் ஞானமும் ஒண்ணுதான். ஸோ நம்ம சாந்த குணமா இருந்தாதான் நம்மளால ஞானம் உள்ளவங்களா நடந்து கொள்ள முடியும். நம்மளால இது பண்ண முடியலன்னு இன்னும் நினைச்சோம்னா ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி ஃபாஸ்டிங் கூட இருந்து இதுக்காக ஜெபிக்கலாம். அடுத்தது இணக்கமுள்ளதாயும். இந்த இணக்கமுள்ளதாயும் இங்கிலீஷ்ல சப்மிசிவ்னு போட்டிருக்கு. இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கட்டளையாவே கொடுத்துருக்காரு. ஸ்திரீயானவள் தன் புருஷனுக்கு கீழே நம்ம சப்மிசிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சப்மிசிவ்க்கும் ஸ்லேவரிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நம்ம ஸ்லேவா இருக்க தேவையில்லை, ஆனா நம்ம சப்மிசிவா இருக்கணும். ஏன்னா நம்ம சர்ச்சுக்கு அடையாளமா இருக்கோம். ஸோ நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட கீழ்படுகிறோமோ அதே மாதிரி நம்மளோட சொந்த புருஷங்களுக்கிட்டையும் நம்ம கீழ்படிஞ்சுதான் இருக்கணும். ஸோ இது ஒரு ஞானத்தோட கேட்டகரி. இப்போ நிறைய பேர் நினைக்கலாம், நான் எல்லா இடங்கள்லையும் நான் என்னோட டெசிஷன் எடுக்காம நான் எல்லா இடங்களையும் அமைதியா போறேன், நான் கீழே இருக்கேனே நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஞானம் உள்ளவங்களா இருக்கீங்க. தேவன் அருளி இருக்கிற ஞானத்தின்படி நம்ம நடக்கிறதுனால நம்ம பாய்ஸுக்கு கீழேயோ அப்படின்ட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை. பிகாஸ் இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரோல். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் ஈக்குவல் பட் போத் ஆர் டிஃப்ரெண்ட் இன் தேர் ரோல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரோல்ல நம்ம கரெக்டாக நடந்தோம்னா தான் நம்ம ஞானம் உள்ளவங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது இரக்கம், மெர்சி. இதுதான் கிறிஸ்டியானிட்டியோட ஒரு பேஸ் இல்லையா? இரக்க குணம் உள்ளவங்களா நம்ம இருக்கணும். இரக்க குணம் உள்ளவங்கலாம் பாக்கியவான்களா இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். தேவன் எத்தனை இடங்கள்ல மனதுருகி பலருக்கு விடுதலையை கொடுத்தாரு. நம்ம எப்ப இரக்க குணம் உள்ளவங்களா மாறுவோம், நம்மள மத்தவங்களோட நிலைமையில நம்மளை வச்சு யோசிக்கும் போது இதான் ஆண்டவர் சொல்றாரு, மத்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் மத்தவங்களுக்கு செய்யுங்க அப்படின்ட்டு. ஸோ மத்தவங்க இப்போ ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா நம்மளும் அந்த கஷ்டத்துல இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன வலிக்கும், நம்மளால என்ன உதவி செய்ய முடியுங்கிறத பார்த்து நம்ம செய்யணும் இல்லையா? ஸோ அதுதான் திருவசனமாகிய வேதத்தை கேட்கிறவங்களா மட்டும் இருக்காம அதன்படி நடக்கிறவங்களாயும் இருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையான தேவ பக்தி என்னன்னா சிறுமைப்பட்டவங்களையும் எளியவர்களையும் நம்ம ஆதரிக்கிறதுலதான் நம்மளோட தேவ பக்தி வெளிப்படுதான். ஸோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்புல நம்ம உண்மையா இருந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களுக்கு இரக்கம் செஞ்சோம்னா அது நியாய தீர்ப்புல இரக்கம் மேன்மை பாராட்டணும்னு சொல்லுது வேணும். ஸோ நம்ம இரக்கம் முடிஞ்ச அளவுக்கு மனதுருகணும் அப்படின்னா ஆண்டவர் நம்மளுக்காக மனதுருகுவாரு. ஸோ இதுக்குள்ள இன்னொரு காரியம் அடங்கப்பட்டு இருக்கு, அதுதான் மன்னிப்பு. நம்ம மற்றவங்களுக்கு மன்னிச்சோம்னா தேவன் நம்மளுக்கு மன்னிப்பாராம். அப்ப எப்படி மன்னிக்க முடியும்?
அவங்க மேல நம்மளுக்கு இரக்கம் வந்தா அவங்கள மன்னிக்கலாம். குடும்பத்துக்குள்ளேயே எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸோடையா இருக்கட்டும், இல்லாட்டினா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே எவ்வளோ பேர் வந்து மன்னிக்க முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைங்க அப்படி இருக்கவே கூடாது அப்படின்னு எதை சொல்லுது? ஞானம் உள்ளவங்களா, புத்தியுள்ள ஸ்திரீனா அப்படி இருக்கக்கூடாது, இரக்க குணம் உள்ளவங்களா இருக்கணும். ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகுதுன்னா அது அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து யோசிச்சு பார்த்து அவங்க ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன அது ஹர்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா பிசாசு எப்பவுமே மனுஷங்க எல்லாருமே அவனுக்கு எதிரி தான். ஸோ இவங்க தான் எதிரி, இவங்க அவனுக்கு பிடிச்சவங்க அப்படி கிடையாது. அவன் வந்து இன்னொரு மனுஷங்களை ஹர்ட் பண்ணி தான் அவங்க மூலியமா நம்மளை ஹர்ட் பண்ணுவான். ஸோ எல்லாருமே மனுஷங்க, எல்லாருமே நியாயம் தீர்ப்படைய போறவங்க தான். ஸோ ஆண்டவருக்கு முன்பாக எல்லாருமே ரத்தமும் சதையுமா படைக்கப்பட்டவங்க தானே. ஸோ அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்றதா பண்ணணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே அவர் கெடுதல் பண்ணவங்க எல்லாரையும் கடைசியில இதாவே அவங்களுக்கு மன்னியும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம தேவனை ரெஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னா மன்னிக்கணும், மற்றவங்களுக்கு இரக்கம் செய்யறவங்களா வாழணும். அடுத்த விஷயம் ஃப்ரூட்ஃபுல், கனி கொடுக்கறவங்களா இருக்கணும். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கனி கொடுக்கறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையோட ஒரு உண்மையான கிறிஸ்தவங்க அப்படின்னு நம்மள சொல்றதுக்கு ஒரு சாட்சியா இருக்கிறது வந்து நம்ம கனி கொடுக்கறது தான். ஸோ இந்த கனின்றது நிறைய கனிகள் நம்ம பார்த்துருக்கோம். ஆவியின் கனி, நம்ம ஆண்டவருக்காக வந்து நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து ஆண்டவருக்கு கனி கொடுக்கறது தான். ஸோ நல்ல கனி கொடுக்காத மரம்லாம் அக்னியிலேயே சுட்டரிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம நல்ல கனிகளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். எப்படி கொடுக்கறது? ஒருவனிலும் நான் அவனிலும் நினைத்திருந்தால் அவன் அநேக கனிகளை கொடுப்பான், நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஸோ நம்ம கர்த்தரில் நிலைத்திருக்கும் போது நம்மளால அதிக கனிகளை கொடுக்க முடியும். இதன் மூலயமா நம்மளுடைய வாழ்க்கை பல மடங்கு ஆசீர்வாதத்தை நம்மளோட வீட்டுக்கு நம்ம மூலியமா கொண்டு வர முடியும். இந்த உலக பிரகாரமான அறிவு கொஞ்சம் கூட இல்லாதவங்களா இருந்தா கூட அவங்களாலையும் இந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும். எப்படி? அவங்க மெயின் ஞானத்தை அடைஞ்சு கொண்டாங்கன்னா. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, ஒரு ஒய்ஃபுக்கு எதுவுமே தெரியாது, படிப்பறிவு இல்லாதவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து சரியா ஜெப வாழ்வு சரியா இல்லாத ஒரு நபரா இருக்காங்க. ஆனா அவங்க தான் ஆபீஸ்ல வேலை பார்த்து இவங்களுக்கு காசு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா அந்த மனுஷனுக்கு ஒரு வேலையில ஒரு பிரச்சனைன்னு அவங்க மனைவி கிட்ட வந்து சொல்லும் போது இந்த படிப்பறிவே இல்லாத மனைவியும் தன்னுடைய ஜெபத்தினாலையும் தன்னுடைய ஆறுதலான வார்த்தைகளினாலையும் அவங்கள தேற்றி ஆண்டவர் மூலமா வீட்டுக்கு ஆசீர்வாதங்களை அவங்களால கொண்டு வர முடியும். ஸோ எதுவுமே இருந்தவங்கனாலும் எதுவுமே இல்லாதவங்கனாலும் கர்த்தரால எல்லாரையும் பயன்படுத்த முடியும். நம்மளை வெறுமையான பாத்திரமா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மளை வணைந்து கொண்டு நம்மளோட பாத்திரத்தை நிரம்பி வழியே செய்வாரு. அப்போ நம்மளாலையும் கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் வேதம் வாசிக்கிறது. வேதத்தின் மூலமா ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்மளால எப்படி நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா, பொறுமை வந்துருச்சுன்னா, ஞானம் வந்துருச்சுன்னா, நம்ம அதன்படி நடக்கும்போது நம்ம அநேக கனிகளை கொடுக்கறவங்களா இருப்போம் அப்படின்னும் ஏதோ சொல்லுது. அடுத்த விஷயம் பட்சபாதம் இல்லாததாயும், இம்பார்ஷியல், பார்ஷாலிட்டியே பார்க்காம இருக்கிறது தான் ஞானமா. நம்ம தேவனே பட்சபாதம் இல்லாத தேவன் தானே. ஸோ அவர்கிட்ட இருந்து வர்ற ஞானமும் கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். இப்போ பட்சபாதம்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப நேச்சுரலான விஷயம். என்னன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்க்கப்பட்ட ஃபேமிலி மேல நம்மளுக்கு அபரீதமான அன்பு இருக்கும் கம்பேரிட்டிவ்லி நம்ம போற ஃபேமிலியில இருக்கிறவங்களோட. ஏன்னா இவங்க கிட்ட இருந்து நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்ந்துருக்கோம், நம்மளுக்கு அன்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனா இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம அம்மா அப்பா நம்மளை திட்டினாங்கனாலோ கோவப்பட்டாங்கனாலோ நம்மளால ஈஸியா மன்னிக்க முடியுது. ஆனா நம்ம புகுந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமாட்டி நம்மளுக்கு எதிராக யாராவது ஏதாவது பேசினாங்களோ இல்ல நம்ம மேல கோபமா இருந்தாங்கனாலோ அது நம்மளால மன்னிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவரா இருக்கிற மாதிரி நம்மளும் பட்சபாதம் இல்லாதவங்களா மாறணும். இப்ப என்ன செய்யணும்? இவங்களையும் ஈக்குவலா நேசிக்கணும். ஆண்டவர் வந்து சத்துருக்களையே நேசிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை நம்ம பண்ணணும்னா அந்த ஞானத்தின் ஆவியானவர் நம்மளுக்குள்ள வரும்போது நம்மளால நிச்சயமா இதை செய்ய முடியும். இது எல்லா விஷயத்துலயும் வரலாம். சில பேர் 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்குள்ளேயே கூட சில பார்ஷாலிட்டிலாம் வச்சிருப்பாங்க. ஆனா தேவன் கண்கள்ல எல்லாரும் சமம் தான், எல்லாரும் ஈக்குவல் தான், எல்லாரையுமே தேவன் ஈக்குவலா நேசிக்கிறாரு. ஸோ அதே மாதிரிதான் நம்மளும் மற்றவங்களுக்கு அன்பு கொடுக்கறதுலயும் எல்லா காரியங்களையும் ஆண்டவரை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சோம்னா பார்ஷாலிட்டி கண்டிப்பா இருக்கக்கூடாது. கடைசியா 7வது சின்சியர்,
அதாவது மாயமற்றதா இருக்கிறது. பைபிள் வேர்ஸ் இருக்குல்ல, டூ எவ்ரிதிங் இன் லவ், எல்லாத்தையும் அன்பால செய்யுங்க அப்படின்னு. உங்க அன்பு மாயமற்றதா இருக்கணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஈஸியான காரியமா அப்படின்னா, இது இப்ப நான் சொன்ன இந்த 7 காரியமே நம்ம பார்த்த இந்த யாக்கோபு 3:17 சொல்லியிருக்க 7 காரியங்களுமே ஈஸியா வர்றது கிடையாது. ஆனா ஞானத்தின் ஆவியானவர் நம்ம மேல வரும்போது நம்மளால இதை நடப்பிக்க முடியும். சரி, மாயமற்றது அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ வீட்டில் இருக்க பெண்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையில எவ்வளோ சின்சியரா இருக்கும். அது ரொம்ப ரொட்டீனான ஒர்க். ஜஸ்ட் வீட்டை பார்த்துக்கிறது, ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், குழந்தைங்களை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்மளோட ப்ரேயர் லைஃபா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் எவ்வளோ சின்சியரா இருக்கும். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துமே உன்னை அதிகாரியா வைப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஸோ நம்ம சின்சியரா இருக்கோமா, நம்ம மாயமற்றதா எல்லா விஷயங்களையும் செய்யறோமா, சும்மா முகதாட்சியம்காக ஒருத்தவங்க பார்க்கும்போது அவங்களுக்காக நம்ம புகழ பண்ணுன்றதுக்காக சில காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கோமா, இல்ல மனப்பூர்வமா தான் அன்பு செலுத்துறோமா, மனப்பூர்வமா தான் செய்கைகள் எல்லாம் செய்யறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போம். இது குறித்து குணசாலியான ஸ்திரீலையும் பார்த்தோம். அவள் வியாபார கப்பல்களை போல இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். நம்ம பண்ற ஒர்க் எல்லாத்துலயும் நம்ம சின்சியரா இருப்போம்னா நம்ம ஞானம் உள்ளவங்களா இருக்கும். டியர் சிஸ்டர்ஸ், நம்ம இப்ப பார்த்த இந்த 7 காரியத்தையும் ஆண்டவருடைய ஞானம் நம்மளுக்குள்ள வரும்போது நம்ம புத்தியுள்ள ஸ்திரீகளா மாறி இது எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியும். இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்ம இது எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பாருங்க. உலக பிரகாரமா மோட்டிவேஷனா இருக்கட்டும், உலக பிரகாரமா அவங்க சொல்ற சைக்காலஜிக்கல் எத்திக்கல் வேல்யூஸா இருக்கட்டும், இது எல்லாமே சொல்றது விமனை ஸ்ட்ராங் ஆகுங்க, முன்னேறுங்க, அவங்களோட கோலை நோக்கி ஓடுங்க அப்படின்னு சொல்ற இந்த எல்லா காரியத்துக்கும் தேவையா இருக்கிறது இந்த ஞானம். இந்த 7 காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில நம்ம டிசிப்ளின் பண்ணிட்டோம்னா நம்ம கண்டிப்பா நம்மளோட கோலை ரீச் பண்ண முடியும். நம்ம வெரி ஸ்ட்ராங் பர்சனா மாறிடுவோம். ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கும்போது நம்ம பலன் அடைவோமா, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவோமா. கழுகுன்னு சொல்றப்ப என்ன, ஸ்பீட். ஸோ அந்த காட்ஸ் பவர்னால நம்மளால விஸ்டம் நம்ம பெற்றுக்க நம்ம ஸ்ட்ராங் ஆகிறோம். மென்டலி, பிசிக்கலி தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறான்னு சொல்ற மாதிரி இந்த ஞானம் நம்மளுக்குள்ள வரும்போது நம்மளுக்குள்ள பலன் உண்டாகுது. இப்போ நம்ம பார்த்த இந்த 7 விஷயமும் எப்படி குணசாலியான ஸ்திரீயோட கம்பேர் பண்ணப்படுதுன்றத பார்க்கலாமா? நீதிமொழிகள் 31வது அதிகாரம் எடுத்து. ஃபர்ஸ்ட், பரிசுத்தம். அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. நம்ம கர்த்தருக்குள்ள நம்மள கற்புள்ளவங்களா ஒப்பு கொடுக்கும் போது நம்மளால முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தவங்களா மாற முடியும். இந்த காலத்துல பார்த்தோம்னா எத்தனையோ பேர் சோசியல் மீடியானாலையும் ஆகாத சம்பாஷணைகளுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை இழந்து போறதை நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம முத்துக்களை பார்க்கிற முயன்றதுன்னா வெரி ரேர். நம்ம ரேரா யூனிக்கா இருக்கணும்னா நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கணும். அப்போதான் இந்த ஞானத்தின் ஆவியானவர் நம்மள நிரப்புவார். 2வது பார்த்தோம் சமாதானம். சமாதானம் பண்ற போதுதான் நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம சமாதானத்தை நேசிச்சு சமாதானத்தை விளைவிக்கிறவங்களா இருக்கும்போது நம்மளுடைய கணவருடைய இருதயம் நம்மளை நம்பும். அதோட அவங்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகுமா. தன்னோட பிள்ளைகளும் தன்னோட கணவரும் தன்னை பார்த்து பாக்கியவதி என்று சொல்லுவாங்களாம் எப்போ நம்ம சமாதானத்தை விதைக்கிறவங்களா இருக்கும்போது. அடுத்து பார்த்தோம் சப்மிசிவ். நம்ம சப்மிட் பண்ணும்போது லார்ட் கிட்டையும் நம்மளோட ஹஸ்பண்ட் கிட்டையும் நம்மளை சப்மிட் பண்ணும்போது நம்ம அவங்களுடைய நாளெல்லாம் தீமையல்ல நன்மையே செய்வோம். ஸோ அப்படி செய்யும் போது நம்ம குணசாலியான ஸ்ரீயா கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக அறியப்படுவோம். அடுத்த காரியம் ஷோயிங் மர்சி. இதை நம்ம பார்த்தோம். ஏழைகளுக்கு இறங்குகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கனி கொடுக்கிற வாழ்க்கை. இதை பார்க்கும்போது அவ செய்வதெல்லாம் வாய்க்கொன்னு எழுதியிருக்க. அவ என்ன செஞ்சாலும் அதுல அவ ப்ராஃபிட்டபிளா இருக்கிறலாம். அவ ஒரு நிலத்தை விசாரிச்சு வாங்குறா, அதுல பயிரிடுறா, திராட்சை தோட்டத்தை நாட்டுறா, தன்னோட கையை ராட்டினத்தில் வைக்கிறா, வியாபார கப்பலை போல இருக்கிறா. எல்லா காரியங்களையும் வெற்றி அடைகிறதுக்கு நம்மளுக்கு தேவையானது இந்த ஞானம் தானே. அடுத்து பார்த்தோம் அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் பெற்றவங்களா இருக்கிறாங்களாம். ஸோ நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னாலும் நம்மளையும் பயன்படுத்த ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவரா இருக்கிறாரு. ஸோ நம்மளையும் பயன்படுத்தி நம்மளோட ஜபங்கள் மூலமாகவும் நம்ம கொடுக்கிற கனிகள் மூலமாகவும் அவங்கள உலகத்தின் பார்வைக்கு முன்பாக மேன்மையா நம்ம குடும்பத்தை வைப்பாரு. அடுத்து பார்க்குறோம் சின்சியர். இரவிலும் அவள் விளக்கு அணையாது இருக்கும். அவள் இருட்டோடு எழுந்து எல்லாருக்கும் வேலை செஞ்சு ஒரு ஹார்ட் ஒர்க்கரா ஆண்டவருக்கு முன்பாக சின்சியரா இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ கடைசியா கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்ரீயே புகழப்படுவாள். ஸோ நம்ம எப்போ ஆண்டவருக்கு பயந்து அவரோட சமூகத்துல ஞானத்தை ஞானத்தை தேடுறோமோ
ஆண்டவரை தேடுறோமோ அந்த டைம்ல நம்ம குணசாலியான ஸ்திரியா மாற்றப்படுவோம். நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம எதிர்கால ஆண்டவரோட கருத்துல இருக்கோம். நம்ம செய்யற எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா ஆண்டவருடைய கிருபை வெளிப்படும். இப்போ நம்ம பார்த்த இந்த 7 விஷயத்த வச்சு பரத்துல இருந்து வருகிற ஞானம் நம்மளுக்கு பூர்ணமா கிடைச்சிருச்சான்றதை நம்ம அறிஞ்சிருப்போம். இன்னும் நம்ம எந்தெந்த காரியத்தெல்லாம் நம்மளை சரி பண்ணி கொள்ளணும், இன்னும் ஞானத்துக்காக நம்ம எப்படி கேட்கணும், புத்தியில சிறி எப்படி தன்னோட வீட்டை கட்டுறாங்க இந்த ஞானங்களை வச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். God bless you all.